இரவோடு இரவா ஒரு டெல்லி அமைச்சர் தன்னுடைய அமைச்சர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு ஓடி போறாரு. யார் அந்த அமைச்சர், ஏன் ரிசைன் பண்ணாரு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதி என்ன? டெல்லி அமைச்சர் வெளிப்படையா பத்திரிகையாளர்களை பார்த்து சொல்றாங்க, டெல்லி அரசாங்கத்தை கலைச்சிட்டு ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வரதுக்கு மோடி அரசாங்கம் சதி பண்ணுது அப்படின்னு பத்திரிகையாளரை பார்த்து சொல்றாங்க. ஏன் டெல்லி அரசாங்கத்தை ஜனாதிபதி கலைக்க போறாங்க, அதுக்கு பின்னாடி மோடி அரசாங்கம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதாகி இப்ப திகார் ஜெயில இருக்காரு. அவர் ஏன் கைது செய்யப்பட்டார் அப்படின்னா, அவர் மேல இருந்த ஒரு ஊழல் வழக்கு. அந்த ஊழல் வழக்குல சம்பந்தமுடைய ஒரு கார்ப்பரேட் கம்பெனியுடைய தலைவர் அப்ரூவரா மாறினதுக்கு பிஜேபி எம்பி கேண்டிடேட்டா அந்த தேர்தல் நிக்க வைக்க போறாங்க. யாரு அந்த எம்பி கேண்டிடேட், எதுக்காக பாஜக அவரை இவ்வளவு தூரம் பாதுகாக்குது, அவர் அப்ரூவரா மாறி அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன? வணக்கம், இது சத்யராஜின் நேர்பட கேள். டெல்லியினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இப்ப திகார் ஜெயில இருக்காரு. அவர் திகார் ஜெயில இருந்துகிட்டே தன்னுடைய மாநிலத்தை நிர்வகிச்சுட்டு வந்திருக்காரு. அவர் டெல்லியோட முதலமைச்சர். ஒரு வழக்குல கைது பண்ணி ஜெயில போட்டாங்க. ஆனா ஜெயில இருந்துட்டே அந்த மாநிலத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அவர் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வழக்குக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. என் மேல ஒரு பொய்யான குற்றச்சாட்டை உருவாக்கி என்ன கைது பண்ணி என்ன ஜெயில போட்டிருக்காங்க. அதனால நான் முதலமைச்சர் பதவியை ரிசைன் பண்ண மாட்டேன். நான் முதலமைச்சரா ஜெயில இருந்தே டெல்லி ஆட்சி பண்ணும்னு சொல்லி பல உத்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம நேரடியா டெல்லி ஹைகோர்ட்ல மனு போட்டிருக்காரு. என்னன்னு மனு போட்டாரு? எனக்கு ஜாமீன் கொடுங்க அப்படின்னு எல்லாம் மனு போடல. என் மேல இடி போட்ட வழக்கே தப்பு, என்ன கைது பண்ணதே தப்பு அப்படின்னு சொல்லி மனு போட்டாரு. ஆனா அந்த மனுவை டெல்லி ஹைகோர்ட் ஏத்துக்கல. அந்த மனுவை டெல்லி ஹைகோர்ட் தள்ளுபடி பண்ணிருச்சு. அரவிந்த் கெஜ்ரிவால அமலாக்கத்துறை கைது பண்ணி சிறையில வச்சது சரிதான் அப்படின்னு டெல்லி கோர்ட் சொல்லிருச்சு. இத பார்த்த உடனே கடுப்பான அரவிந்த் கெஜ்ரிவால் நேரடியா உச்சநீதிமன்றத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டார். அவர் அடுத்த மனுவை உச்சநீதிமன்றத்தில் போட்டிருக்காரு. உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் நேரடியாவே இந்த வழக்குல இறங்க போறாரு. அவர் இந்த வழக்குல வர்றதுக்கு முன்னாடி தெளிவா சொல்றாரு, யார் அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பா மனு போட்டாங்களோ அவங்கள்ட்ட நீங்க நேரடியா எனக்கு ஒரு மெயில் அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த வழக்கு குறித்து ஒட்டுமொத்த டேட்டாவையும் எனக்கு மெயிலா போடுங்க அப்படின்னு இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வழக்கறிஞரா இருக்கக்கூடிய அபிஷேக் சிங் மனுஷிக்கு நேரடியாவே சொல்லியிருக்காரு. இப்போ சந்திரசூட் இந்த வழக்குல இறங்க போறார். இனிமேல் தான் பாஜக அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடியே வரப்போகுது. பாஜக என்ன பண்ணாங்க, 2020-21 டெல்லியில கொண்டு வரப்பட்ட மதுபான கொள்கையில மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் 100 கோடி ரூபாய் லஞ்சமா வாங்கிட்டாரு. அந்த பணத்தை கோவா எலெக்ஷன்ல செலவு பண்ணிருக்காருன்னு சொல்லி அவர் மேல ஒரு வழக்க போட்டு அவருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க. யாருன்னா அமலாக்கத்துறை. அவர் எந்த நோட்டீஸையும் பொருட்படுத்திக்கல. சம்மன் அனுப்பிச்சாங்க, வர சொன்னாங்க. அவர் வர முடியாதுனாரு. நீங்க என் மேல போடக்கூடிய வழக்கு பொய்யானது, உங்க சம்மன் எல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்னு ரொம்ப தைரியமா நின்னாரு. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு குண்டு கட்டா ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை கைது பண்ணி கொண்டு வந்து ஜெயில வச்சிட்டாங்க. அப்படி அவர் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் ரிசைன் பண்ணிடுவாரு. டெல்லியை நாம கைப்பற்றிடலாம். ஏற்கனவே டெல்லியினுடைய நிர்வாகம் மொத்தமே அமித்ஷாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அப்ப டெல்லி மொத்தமா நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துரும். இந்த தேர்தலை நம்ம எப்படியா டெல்லியில ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இந்த எலெக்ஷனை மையமா வச்சு அந்த பாஜக அரசாங்கம் யோசிச்சு அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணி ஜெயில போட்டாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க மிகப்பெரிய அச்சுறுத்தலா பாக்குறாங்க. ஏன் அச்சுறுத்தலா பாக்குறாங்க அப்படின்னா, பஞ்சாப்ல இன்னைக்கு ஆத்மி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. டெல்லியில அவங்களோட ஆட்சி தான். ஹரியானால அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. கோவால அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. இது மாதிரி ஆத்மி கட்சி ஒரு பேன் இந்தியா கட்சியா வளர்ந்துகிட்டு இருக்கு. இந்த கட்சியை வளர விடக்கூடாது. இந்த கட்சியினுடைய அடையாள முகமா இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டை போட்டு அவரை கைது பண்ணி ஜெயில போட்டோம்னா இந்த கட்சி இனிமேல் வளராது. யார் அவங்களோட இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம டெல்லியில அந்த கட்சியே இருக்கக்கூடாது. அந்த கட்சி சார்ந்த எல்லாத்தையும் முடிச்சு விட்டுறணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொருத்தரா அவங்க கைது பண்ணிருக்காங்க. முதல்ல டெல்லியினுடைய துணை முதல்வராக இருந்த சிசோடியாவை கைது பண்ணி உள்ள போட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சஞ்சய் சிங்கை கைது பண்ணி போட்டாங்க. இந்த வழக்குல சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி பிஆர்எஸ் கவிதாவை கைது பண்ணி உள்ள போட்டாங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ராமச்சந்திர பிள்ளை, இது எல்லாத்தையும் தொடர்ச்சியா கைது பண்ணது மட்டும் இல்லாம இப்ப ஆக்டிங்ல அமைச்சரா இருக்கக்கூடிய நிறைய பேர் தான் மிரட்டி இருக்காங்க. நீங்க வந்து பாஜக சேரல அப்படின்னா உங்களை நாங்க கைது பண்ணிருவோம், இடி ரைடு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஓப்பனா மிரட்டி இருக்காங்க பாஜக. இதை யார் சொன்னது அப்படின்னா, ஆத்மியினுடைய அமைச்சர் அதிதி ஒரு பிரஸ் மீட்லயே சொல்றாங்க. அந்த அதிதி தான் இப்ப அதிர்ச்சிகரமா நேத்து ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்திருக்காங்க. அந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா, ஒட்டுமொத்தமா இங்க ஆத்மியே இல்லாம பண்ணி, எங்க ஆட்சியே இல்லாம பண்ணி நேரடியா ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வரதுக்கு மோடி அரசாங்கம் நேத்து கேபினெட் மீட்டிங் போட்டு பேசியிருக்காங்க. நேத்துக்கு காலையில மோடி அவசர அவசரமா எல்லா அமைச்சர்களையும் வர சொல்லி ரூம்ல உட்கார்ந்து பேசியிருக்காரு. என்னன்னு அப்படின்னா, டெல்லியில நாம ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்துடலாம். ஜனாதிபதி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க அது நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துரும். அரவிந்த் கெஜ்ரிவால் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் ரிசைன் பண்ணியே ஆகணும். எல்லா மினிஸ்டரையும் கலைச்சு விட்டுறலாம். ஆத்மி பார்ட்டியே இல்லாம பண்ணிடலாம் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவே இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி இப்ப
இப்போ அமைச்சரா இருக்கக்கூடிய அதிதி பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருக்காங்க, இது இந்தியாவுக்கே மிகப்பெரிய அவமானம். ஒரு முதலமைச்சர் கைது பண்ணப்பட்டு சிறையில் இருக்காரு, மற்ற அமைச்சர்கள் அந்த மாநிலத்தை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில அந்த மாநிலத்துல ஒட்டுமொத்தமா கலைச்சு விட்டுட்டு ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வரதுக்கான என்ன தேவை இருக்குது? ஒரு மாநிலத்தில் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ நடந்திருக்கா, அதை கலைச்சிட்டு ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வருவாங்க. இப்போ டெல்லியில் என்ன லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ நடக்குது? ரெண்டாவது, டெல்லியினுடைய லா அண்ட் ஆர்டர் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? அமித்ஷாவோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. டெல்லி ஒரு யூனியன் பிரதேசமா இருந்தாலும் யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய IAS IPS இருக்கட்டும், இல்ல ஹோம் மினிஸ்ட்ரி உள்துறை செயலகத்தினுடைய தலைமை பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு. மத்திய அரசாங்கத்தினுடைய ஹோம் மினிஸ்ட்ரி யாரோட தலைமையில் இருக்கு அப்படின்னா அமித்ஷாவினுடைய தலைமையில் இருக்கு. அப்ப அமித்ஷா தான் டெல்லியினுடைய லா அண்ட் ஆர்டருடைய பொறுப்பு. நீங்க அதையும் தாண்டி டெல்லியினுடைய ஆட்சியை கலைச்சு ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வரீங்க, என்ன அர்த்தம் அப்படின்னா அமித்ஷா ஒழுங்கா செயல்படல அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அமித்ஷா தானே லா அண்ட் ஆர்டருக்கு பொறுப்பு. அதை கலைச்சிட்டு நீங்க ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வரீங்க அப்படின்னா பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அமித்ஷா டெல்லியை ஒழுங்கா ஆட்சி செய்யவில்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையா இருக்கு. இந்த சூழ்நிலை தான் பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஆத்தினுடைய ஒரு அமைச்சர் போஸ்டே வேண்டாம் சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் மேல சில குறைகளை சொல்லிட்டு போறாரு. ஏன்னா வேற வழி கிடையாது, அவர் மேல ED ரைடு வந்திருக்கு. அவர் மிக மோசமா நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காரு. எப்பா உயிர் வாழ்ந்தா போது என்ன விட்டுருங்கப்பான்னு சொல்லி ஒரு அமைச்சர், டெல்லி அமைச்சர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். இது மிகப்பெரிய அட்ராசிட்டி. அவர் மேல ED ரைடு நடத்துறது, அவரை கூப்பிட்டு வச்சு மிரட்டுறது, முதலமைச்சரை ஜெயில போடுறது, துணை முதலமைச்சர் தூக்கி ஜெயில போடுறது, இவங்களுக்கு தொடர்பு அவங்களுக்கு தொடர்பு பார்க்கறவங்க எல்லாத்தையும் கைது பண்ணி உள்ள போறது. இது எல்லாத்துக்கும் என்ன சொல்றாங்க? இந்த மதுபான கொள்கையில மிகப்பெரிய ஊழல் நடந்துருச்சு சொல்றாங்க. ஒரு பக்கம் AAP பார்ட்டி இந்த ஊழல்ல ஈடுபட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் இதை எந்த நிறுவனம் டெண்டர் எடுத்துச்சோ அந்த நிறுவனம் ஊழல் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த நிறுவனம் யாரு? அரவிந்தோ ஃபார்மான்னு ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் யாரு? சரத் ரெட்டி, ராகவ் ரெட்டி. இந்த சரத் ரெட்டி, ராகவ் ரெட்டி, முகுந்தா ரெட்டி இவங்க எல்லாம் கைது செய்யப்படுறாங்க. அதுல குறிப்பா சரத் ரெட்டி தான் கைது செய்யப்படுறாரு. அவர் கைது செஞ்சு 5 நாள்ல 5 கோடி ரூபாய் டொனேஷனை யார் வாங்கினா? இதே பிஜேபி பாண்டை பயன்படுத்தி வாங்கியிருக்கு. உச்சநீதிமன்ற தகவலை வெளியிட்டான், தூக்கி போட்டாங்க தகவலை எடுத்துக்க அப்படின்னு சொல்லி. வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சது, ஒரு நிறுவனம் ஊழல் செஞ்ச நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் கைதாகி ஜெயிலுக்கு வர்றாரு. 5 நாள்ல 5 கோடி ரூபாய் பாஜக டொனேஷனா கொடுக்குறாரு. பிறகு கொஞ்ச நாள்ல அந்த ஊழல சம்பந்தப்பட்ட ராகவ் ரெட்டி அப்ரூவரா மாறாரு. அப்ரூவரா மாறி யாரை குறை சொல்றாரு? அரவிந்த் கெஜ்ரிவால் மேல ஒரு சில குறைகளை சொல்லி எழுதி கொடுக்குறாரு. அவர் உண்மையிலேயே உண்மையான விஷயங்களை தான் எழுதி கொடுத்தாரா, இல்ல ED மிரட்டின விஷயங்களை எழுதி கொடுத்தாரா அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அவர் அப்ரூவர் ஆகி எழுதி கொடுத்திருக்காரு. அவர் எழுதி கொடுத்ததின் அடிப்படையில நாங்க ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணி ஜெயில போறோம்னு பாஜக அரசாங்கம் சொல்லுது. இதே சமயத்தில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அப்ரூவரான ராகவ் ரெட்டி இருக்கார் இல்லையா, அவங்க அப்பா, அவர் பேர் முகுந்தா ரெட்டி. அவரு தெலுங்கு தேசம் கட்சியில இப்ப MP கேண்டிடேட்டா எலெக்ஷன்ல நிக்கிறாரு. தெலுங்கு தேச கட்சி யாரோட கூட்டணி? பாஜகவோட கூட்டணி. அப்ப பாஜகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த மகுந்தா ரெட்டிக்கு MP சீட்டு கொடுத்திருக்கு. இவங்க பையன் கைது பண்ணப்பட்டிருக்கான் முறைகேட்டில். அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான், அதாவது அப்ரூவரா மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எகென்ஸ்டா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான். அந்த ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் ஒரு முதலமைச்சர் கைது பண்ணப்பட்டிருக்காரு. அப்போ யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா அப்படின்னா உடனே ஒரு முதலமைச்சர் கைது பண்ணலாமா? இது உண்மையிலேயே ஒரு லா அண்ட் ஆர்டரா? இது ஒரு நியாயமா? இது அரசியல் சட்டத்துக்கு உந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம முன்னாடி வருது. அப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒட்டுமொத்தமா AAP கட்சி இருக்கக்கூடாது. அவங்க டெல்லி, ஹரியானா, கோவா, பஞ்சாப் இங்க எங்கேயுமே அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடாது. அவங்கள தொடச்செறிஞ்சிட்டு இந்த தேர்தலை சந்திச்சு காங்கிரஸை வீழ்த்திட்டு பாஜக ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கட்சியையும் அதன் தலைவரையும் அதில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்களையும் பழிவாங்கும் விதமாக, அவங்கள காலி பண்ணும் விதமாக அவங்க மேல ரைடு நடத்தப்பட்டு மிரட்டப்பட்டு ஜெயிலில் தூக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையா இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் நேரடியாகவே இதுல தலையிட போகுது இன்னும் சில நாட்கள்ல. இந்த வழக்கு ஆரம்பம் முதல் இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் உச்சநீதிமன்றம் தெளிவா ஆய்வு பண்ணி உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய விருப்பமா இருக்கு.